என்னம்மா போய் கூட்டு வாங்க. போங்கம்மா. என்னம்மா உங்க பேரனை மட்டும் கூப்பிடாம அவரையும் கூட்டு வர்றீங்க? இவரும் என் பேரன் தான். என்னம்மா சொல்றீங்க? இவர் உங்க பேரனா? எப்படிமா? என் பேத்தியை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால இவரும் என் பேரன் தான். வாங்கயா போலாம். பாட்டி சூப்பர் பிரெயின் உங்களுக்கு. புத்திசாலித்தனமா சமாளிச்சிட்டீங்க. நீங்க வேற லெவல் தான். அப்பாடா, அம்மா எப்படியோ சமாளிச்சுட்டாங்க. மொத்தத்துல இந்த பந்தக்கால் முகத்தை நல்லபடியா முடிஞ்சா சரிதான். கடவுளே. இவனா சாமுண்டீஸ்வரி அம்மாவோட மருமகன். ஆளை பார்த்தா ரொம்ப சுமாரா லைட்டா லூசு மாதிரி இருக்கான். இவனை போய் அந்த அம்மா எப்படி மாப்பிள்ளையா செலக்ட் பண்ணாங்க? நம்ம ராஜனையாவும் இதுக்கு எப்படி ஒத்துக்கிட்டாரு? ஊர்ல நல்ல மாப்பிள்ளையா இல்ல, போய் இவனை செலக்ட் பண்ணிருக்காங்களே, என்னத்த சொல்றது? எனக்கா கிழவி ஓ மாப்பிள்ளை சேர்த்து கூட்டிட்டு வரா? ஒன்னும் புரியலையே. அது வேற ஒண்ணும் இல்ல, அவளுக்கு என் மேல பயம். அதனாலதான் நம்ம மாப்பிள்ளையும் சேர்த்து கூட்டிட்டு போறா. மாப்பிள்ளைய முகூர்த்த கால் நட சொல்லி மரியாதை தானே செய்ய போறா. இது என்னக்கா வேண்டாத வேலை? இல்ல சந்திரா, இது சாமி காரியம், ரொம்ப நல்ல விஷயம். தாராளமா செய்யட்டும். நமக்கு புண்ணியம் கிடைக்கும்னா அது நல்லது தானே. போங்கப்பா, 3 பேரும் சேர்ந்து போய் நடுங்க. போங்க. வாங்க மாப்பிள்ள. பிடிங்க. ஐயா முருகா, எப்படி? எனக்கு ஒண்ணுன்னா என் சகல தாங்க மாட்டான். எப்படியோ உன் சகல இந்த யாக பூஜையை நிறுத்தினா சரிதான். அதெல்லாம் கண்டிப்பா நிறுத்துவான் பாருங்க. என்னங்க பாத்து போக கூடாதா? மேல வந்து இடிக்கிறீங்க. நீங்க யாரு? ஊருக்கு புதுசா இருக்கீங்க? நான் ஊருக்கு புதுசு இல்லைங்க. ராஜா சேதுபதியோட மகன். கோவில்ல தியாக பூஜைக்காக வந்திருக்கேன். ஓ, நீதான் 25 வருஷத்துக்கு முன்னாடி ஊரை விட்டு ஓடி போனாளா? வர்றப்ப உன் பொண்டாட்டிய பாத்துட்டு வந்த. இந்த வயசுலயும் செம்ம சூப்பரா இருக்கா. நீ அவளுக்காக ஓடி போனதுல தப்பே கிடையாது. ஹலோ, பொண்ணுங்களை பத்தி தரக்குறைவா பேசுறதே தப்பு. அதுலயும் என்கிட்டயே வந்து என் பொண்டாட்டிய பத்தியே தப்பா பேசுறீங்களா? போலீஸ் சாட்சியன்னு பாக்குறேன். இல்ல இல்லன்னா என்ன பண்ணுவ? ஒரு பொண்ணு பின்னாடி ஓடி போனவன் தானே நீ? பெரிய யோகிய மாதிரி பேசுற. அப்பா அம்மா முக்கியம் இல்ல, ஊரு முக்கியம் இல்லன்னு சுயநலமா ஓடி போயிட்டு இப்ப என்னமோ பூஜை செய்ய வந்த, விளக்கு போட வந்தன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஏய், ஓவரா பேசிட்டு இருக்கீங்க. இது நல்லதுக்கு இல்ல. ஏய், என்ன முறைக்கிற? சேதுபதி மகனா பெரிய கொம்பனா நீ? உன்ன மாதிரி எத்தனை பேரை நான் டீல் பண்ணிருக்கேன் தெரியுமா? நீ என்கிட்ட சண்டை போடுறதுக்காகவே வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். நான் அந்த மூட்ல இல்ல. கோவில் யாக பூஜைக்காக வந்திருக்கேன்.
வீணா என்ன டென்ஷன் பண்ணாத. ஏன் டென்ஷன் பண்ணா என்ன பண்ணுவ? இன்னும் உன்னை அதிகமா டென்ஷன் படுத்துட்டுமா? வர்றப்ப உன் பொண்டாட்டிய மட்டும் பார்க்கல, உன் பொண்ணுங்க 4 பேரையும் பார்த்தேன். சும்மா நல்லா பார்க்க அம்சமா இருக்காளுங்க. நீ பெரிய ஆளுதாயா நீ. என்கிட்டயே என் பொண்ணுங்களை பத்தி தப்பா பேசுறியா? இவ்வளவு நேரம் உன்னை சும்மா விட்டு வச்சதே தப்படா. எவ்வளவு தைரியம் இருந்தா ஒரு போலீஸ் மேலேயே கை வைப்ப. உன்னை சும்மா விட மாட்டான்டா. ஏய், மரியாதை கையெடு. தப்பு பண்ணது நீ, மேல மேல தப்பு பண்ணாத. ஏய் வாடா. ஏய் வாடாங்கற. ஏய் எப்படியா? வா. இடியட். என் கண்ணத்திலேயே கை வச்சிட்டல, உன்னை எப்படி பூஜை செய்ய விடுவேன்? உள்ள வா, உன்னை தோலை உரிச்சறேன். யோ, என் மாப்பிளைக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சா உன்னை சும்மா விட மாட்டான். மாப்பிள்ளை என்ன பெரிய கொம்பனா? உன்னை உள்ள தள்ளி என்ன பண்ற பாரு. யோ, ஏத்தி அவன. ஏறியா, வாயா, வாயா. போயங்கற. ஏறியா, போ. ரெடியா வண்டியா? எப்படி என் சகல அந்த ராஜனை ஸ்டேஷனுக்கே தூக்கிட்டு போயிட்டான் பாத்தியா? ஆமா ஆமா, உன் சகல கில்லாடிதான். இப்படி செய்வான் நான் நினைச்சு கூட பாக்கல. அந்த ராஜனே போயிட்டான். இனிமே யாகசாலையில உட்கார்ந்து யார் பூஜை பண்ண போறா? இந்த பூஜையே நடக்கலன்னா கும்பாபிஷேகம் நடக்காது. சிவனாண்டி, நான் பழி வாங்கிட்டேன் அவனை. அவன் குடும்பத்தையே பழி வாங்கிட்டேன்.